ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான டார்க் பர்பிள் கலர் ப்ளவுஸ் தான். நம்ம நேற்று வந்து இந்த ப்ளவுஸோட மேக்கிங் வீடியோஸ் வந்து பார்த்துருப்போம். பேக் நெக்கு அண்டு ஃப்ரண்ட்டு ஹேண்ட் எல்லாமே இந்த கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. ப்ளவுஸ் வந்து நல்லா இருந்ததுன்னாங்க. அண்ட் அதேமாதிரி இன்னொரு ப்ளவுஸும் வந்து தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு பிங்க் கலர் போட்டிருந்தோம், நியூ கஸ்டமர். செகண்ட் ப்ளவுஸ் இது, இப்போ தேர்டும் வந்து கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. என்னோடய நான் ஃபோனில் தான் எல்லா வீடியோஸும் எடுக்கிறேன்னா, அதனால் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியல. ஏன்னா என்கிட்ட கேமரா அதெல்லாம் கிடையாது. எல்லாமே வந்து சும்மா சின்ன லெவலில் தான் ஒரு ஃபோன் வச்சுருக்கேன். அதில் தான் வந்து நான் எல்லா வீடியோஸும் வந்து எடுப்பேன். ஸோ உங்கள் கூட நான் ஆல்ரெடி நேற்றே இந்த டிசைனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா, நான் வெறும் வந்து ரேட்டு தான் சொல்ல போகிறேன். அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து எப்படி கேட்டிருந்தாங்க எல்லா டிசைனும் வந்து நான் நேற்றே உங்களுக்கு பெரிய வீடியோலேயே உங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டேன், மேக்கிங் பண்ணது அண்ட் அதில் நான் என்னென்ன ஒர்க் கொடுத்துருந்தேன் எல்லாமே. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. இப்போ உங்களுக்கு தான் நான் வந்து என்னென்னா ஒன்றுமே இல்லை, எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன்றது ஒரு கவர்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனு. அது வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்கல்ல, அதனால தான் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஒன்றுமே இல்லை, எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் ஆன்லைனில் பண்ணிவிடுங்க. பேங்க்குக்கு போங்க, கனரா பேங்க் இல்லை ஸ்டேட் பேங்க்கு, இந்தியன் பேங்க், இந்த 3 பேங்க்கில் தான் அந்த லோன் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து சும்மா போயிட்டு கேளுங்க, இது மாதிரி முத்ரா லோன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேளுங்க. முத்ரா லோனுன்றது கவர்மெண்ட் வந்து கொடுக்கறது. ஸோ அது வந்து எல்லா லேடிஸுங்களுக்குமே இருக்குது, சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு. இந்த எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் ஏன் நான் பண்ண சொல்கிறேன்னா, அது கட்டாயமாக நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது ஒரு அங்கீகாரம். அந்த பேப்பர் இருந்தால் தான் அங்கே வந்து பேங்க்கில் வந்து லோன் தருவாங்க, இல்லைன்னா தர மாட்டாங்க. அப்புறம் பேன் கார்டு பார்ப்பாங்க. அப்புறம் நீங்கள் பண்ணுற டிசைன்ஸு, உங்களோட யூடியூப் சேனலோ இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடியோ, இந்த மாதிரி எல்லாமே பார்ப்பாங்க. ஆரம்பத்தில் அதெல்லாம் பார்க்கல, இப்போ அதெல்லாம் பார்க்குறாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேங்க்கில் போயிட்டு நீங்கள் கேளுங்க, முத்ரா லோன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேளுங்க. அவங்க அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவாங்க. 50,000 ரூபாய் ஸ்டார்டிங்கு. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா 25,000 தான் தருவாங்க. நீங்கள் அதை கரெக்டாக கட்டி முடிச்சிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு கூப்பிட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேங்க் லோன் கிடைக்கிது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதுதான் இத்தனை வருஷமாக வாங்கிட்டுருக்கேன். நான் ஒரு 9-10 இயர்ஸாக வாங்கிட்டுருக்கேன் அந்த முத்ரா லோனு. ஸோ 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அதை அடையும், அப்படியே வாங்குவேன். மாதம் 2,000 ரூபாய் 1,700 ரூபாய் இவ்வளோ தான் கட்டிட்டு வருவேன் நான். 2 இயர்ஸ்க்கு அடைஞ்சிரும் அது. அந்த 50,000 நான் வாங்கினா 2,000 ரூபாய் கட்டுறேன்னா 2 வருஷத்தில் அடைச்சிருவேன். அடைச்சிட்டு திருப்பி இன்னொன்று வாங்குவேன். அந்த மாதிரி தான். அண்ட் அதுக்கப்புறம் மகளிர் குழு கேட்டிங்களா, மகளிர் குழு தனி, இந்த முத்ரா லோனுன்றது தனி. நீங்கள் எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் கட்டாயமாக பண்ணணும், உங்கள் கம்பெனி நேம் இருக்கணும். மகளிர் குழுன்றது எல்லாருமே இப்போ பண்ணுறாங்க. உங்களுக்கு அது தெரியலையான்னு என்னன்னு தெரில. உங்கள் ஊரில் சுயதொழில் குழு இருக்கும், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அதில் நிறைய வந்து நமக்கு இதெல்லாம் ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. டெய்லரிங் கிளாஸ் எடுத்து அதுக்கு மிஷின் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஆரி இதெல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பேங்க்லேயே வந்து இப்போ நாங்கள் மகளிர் குழுவில் இருந்தப்பெல்லாம் பேங்க்லேயே கூப்பிட்டுலாம் நிறைய கிளாஸஸ் எடுத்திருக்காங்க. குங்குமம் செய்கிறது, அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் தயார் பண்ணுறது, அப்புறம் ஜூட் ஜுவல்லரி எப்படி தயார் பண்ணுறது, இதெல்லாம் வந்து கிளாஸ் எடுத்திருக்காங்க. நான் அதெல்லாம் ஃப்ரீயாகவே கற்றுக்கிட்டு இருக்கேன். கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் பண்ணியும் கொடுத்துருக்கேன் நிறையா பேருக்கு. ஸோ அவங்களே சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க கனரா பேங்க்லேயே. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நான் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் வந்து உங்கள் சுயதொழிலில் தான் நீங்கள் கேட்கணும். ஏன்னா அந்த மாதிரி வந்து சுயதொழிலில் கட்டாயமாக இருக்குது. நிறையா இது கொடுக்குறாங்க. அதுலேயும் நமக்கு லோன்ஸ் தருவாங்க. அந்த லோன் இன்னும் வட்டி கம்மி. ஸோ பசங்க ஃப்யூச்சருக்கு படிக்க வைக்கிறதுக்கு லேடிஸால் உங்களால் இப்போ ஹஸ்பண்டுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதெல்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது இல்லையா. ஸோ நான் சென்னையில் சுயதொழில் குழுவில் இருக்கேன். அதை வச்சு தான் என் பசங்களை நான் படிக்க வச்சது எல்லாமே. அண்ட் அதேமாரி முத்ரா லோன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்குவேன். பேங்க்கில் எனக்கு தருவாங்க, பிஸ்னஸ் லோன் தருவாங்க. ஸோ இந்த மாதிரி வாங்கி தான் நான் வந்து பசங்களை படிக்க வச்சது எல்லாமே. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மகளிர் குழு லோன் கட்டாயமாக இருக்குது, எல்லா இடத்துலையுமே இருக்குது. நீங்கள் வந்து பக்கத்தில் யார்கிட்டயாச்சும் கேட்டு பாருங்கள், மகளிர் குழுவில் யாருன்னா இருக்கீங்களா, என்ன ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னா கட்டாயமாக ஜாயின் பண்ணிப்பாங்க. 20 பேர் 15 பேர் இந்த மாதிரி குழு வந்து பேங்க் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்களே கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கும் நீங்கள் பேங்க்கில் போய் விசாரித்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணி அப்படியும் நீங்கள் ஒரு தலைவியாக இருந்து கூட நீங்கள் வந்து எல்லாமே மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட்லாம் நீங்கள் இதுக்குன்னு போடலாம் வேண்டாம். நீங்கள் உங்கள்
நீங்கள் வர்ற காசில் லோன் மாதிரி ஒரு 30,000 இப்படி வாங்கி உங்களால் மாதம் ஒரு 1000 ரூபாய் கட்ட முடியும் அப்படின்னா நீங்கள் வாங்கலாம்ல தாராளமாக. நீங்கள் ஒரு பசங்களுக்கு ஃபீஸோ இல்லை ஏதாவது பண்ணலாம்ல அப்படின்றதுக்காக தான் நான் இந்த ஐடியா சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை சிஸ்டர், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நல்லா. எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியே ஆகணும். அது வந்து பிஸ்னஸோட நீங்கள் உங்கள் கம்பெனி நேமை நீங்கள் வச்சுக்கிறீங்க சரிங்களா. அண்ட் அதுக்கப்புறம் முத்ரா லோன் நீங்கள் பேங்க்கில் போய் தனியாக கேட்டுக்கோங்க, அது கட்டாயமாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் மகளிர் குழுன்றது தனி. ஸோ அதுக்கும் இதுக்கும் மிக்சிங் பண்ணிக்காதீங்க. நீங்கள் எனக்கு கமெண்டில் வந்து கேட்டதுனால நான் இந்த இது வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இதுக்கு மேலேயும் தெளிவாக புரியல அப்படின்னா நீங்கள் வந்து நேராக பேங்க்கில் போய் விசாரிங்க, கட்டாயமாக அவங்களும் கொஞ்சம் சொல்லுவாங்க. இல்லைன்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன் சரிங்களா. இப்போ இந்த டிசைனோட ப்ரைஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து இதுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஸ்டார்டிங் இந்த பார்டர் வந்து மெலிசா கேட்டிருந்தாங்க, அதேமாரி நான் மெலிசா வந்து போட்டிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் வந்து இவ்வளோ தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. 5,000க்கு நான் வந்து பண்ணி கொடுத்தேன். ஏன்னா அவங்க 5,000க்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருங்க. பார்டர் வந்து நான் கையில் வந்து 8 இன்ச்சுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன், அந்த கீழே பார்டர். அதனால் 5,000 இந்த ஒர்க்குக்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ஹேங்கிங்ஸ் எல்லாமே சேர்த்தே தான். ஸ்டிச்சிங் அவங்களே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த ஒர்க் ஃபுல்லாமே 5,000 ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த டிசைன் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஸ்டிச்சிங் நம்ம பண்ணி தரலை. நான் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து 4 டேஸ்லேயே ஃபினிஷ் பண்ணிட்டேன். நான் அதையும் வந்து உங்கள் கூட நான் நேற்றே ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். கட் பீடு வச்சது, அப்புறம் கட் பீடை பற்றியும் நான் சொல்லியிருப்பேன். இந்த கட் பீடு தான் நம்ம வாங்கணும், அந்த கட் பீட் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த கட் பீட் தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளுத்து போகாது, கிளாஸ் பீடாக இருக்கும். உங்களுக்கு வந்து மல்டி கலர்ஸாகவும் கிடைக்கும். இப்போ இன்னொன்று கூட வந்திருக்கு, ஒரு மாதிரி அப்படியே முறுக்கலாக ஷைனிங் டைப்பில். ஸோ அது இப்போ வந்த மாடலு, அது கூட செம்மையாக இருக்குது. நான் அது ஒரு 2-3 சுடிதாருக்கு என் பொண்ணுக்கு நான் பண்ணி கொடுத்தேன். சுடிதாரில் ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒர்க் பண்ணி. ஸோ அந்த மாதிரி அந்த கட் பீடு இன்னும் அப்படியே எப்படி சொல்கிறது, நம்ம தூரத்தில் பார்க்கும்போது அது ஒரு மாதிரி இந்த வால் ஹேங்கிங்க்கெலாம் குழல் மாதிரி திரும்பல, ஒரு மாதிரி ரேடியம் மாதிரி, அந்த மாதிரி அந்த கட் பீடு வந்து இப்படி ஒரு மாதிரி நல்லா அப்படியே ஒரு மாதிரி சுழல்ற மாதிரியே இருக்கும் அந்த கட் பீடு. ஸோ அதை நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க. இப்போ ஆர்டர் வந்திருக்கு, யூஎஸ்லேருந்து 2 ப்ளவுஸ் ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அது போட்டுட்ருக்கேன். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் கூட நான் எல்லா மெட்டீரியல்ஸும் ஒரு கப்பில் வச்சு, இது மார்பிள் பீடு, இது கட் பீடு, இது வந்து நான் என்ன சொல்கிறேன் இந்த சுகர் ஸ்டோன், இது மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு கூட காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு நான் 5,000 வாங்கியிருந்தேன். இப்போ நீங்கள் பிகினஸாக இருக்கீங்க, இதுக்கு போய் இவ்வளோ வாங்கலாம் தரமாட்டுறாங்கக்கா, எங்கள் ஏரியாவில் தரமாட்டுறாங்கன்னு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, எங்கள் ஊரில் தரமாட்டுறாங்கன்னு. சீரியஸாகவே இப்போ நான் இதை வந்து திருத்தணியில் போடுறேன் அப்படின்னா, இப்போ எங்கள் அம்மா வீடு திருத்தணி, ஸோ நான் அங்கே போடுறேன் அப்படின்னா கட்டாயமாக இதுக்கு வந்து நான் ஒரு 3 கூட வாங்கிப்பேன். ஏன்னா அந்த கிராமத்தில் வந்து இப்போ டபுள் பெட்ரூம் இங்கே வந்து 15,000னா அங்கெல்லாம் 6,500 தான் வாடகை. ஸோ அப்போ நான் இதுக்கு 3,000 கூட வாங்கிப்பேன். இங்கே வந்து 5,000 வந்து நான் வாங்குகிறேன் சென்னையில். ஸோ ஒர்க் ஓகே தான் நினைக்கிறேன். நீங்களும் வந்து ஓகேவா இல்லையான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதனா டவுட்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். கட்டாயமாக உங்களுக்கு நான் எல்லா டவுட்ஸுமே கிளியர் பண்ணுறேன். நீங்கள் கூச்சமே பட வேணாம். உங்களுக்கு ஆரியிலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு டவுட்டோ, எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு சூப்பரான ப்ளவுஸ் வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.